தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனைக்கு நேராக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். இந்த நேரலையிலே, இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற, இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற தேசத்தின் எந்த பகுதியிலிருந்து, எந்த இடத்திலிருந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாழ்த்துதல். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். இந்த வேளையில் நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை விடுதலையோடு ஒரே மனமாய் இந்த வேளையில் நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்திலே, உங்களுடைய வீடுகளில் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நீங்கள் ஆயத்தப்படுத்தின அந்த இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய ஆளுகை நிறைவாய் இறங்கி வரும்படியாக நீங்கள் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று பரலோக தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் ஒரே மனமாக சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமா? பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே இறங்கி வரும்படியாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம். அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசவாடின ஆவியானவர் இந்த ஆராதனைக்கு நேராக அசவாடுகிறபடியினால் நம் யாவரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. உங்களை இந்த பரிசுத்த ஆராதனைக்கு அன்போடு நான் வரவேற்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு களி கூர்ந்து அகமகிழ்ந்து அவரை மகிமைப்படுத்த உங்களை நான் வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோமா? ஹalleluya. We praise Jesus. Glory to God. Hallelujah. நன்றி இயேசு சுவாமி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவே, இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆவிக்குள்ளாக்குவீராக. தொடக்கமும் முடிவும் கர்த்தருடைய அபிஷேகத்திற்குள்ளாக உம்முடைய ஜனத்தை நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய விடுதலை இந்த ஆராதனைக்கு நேராய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்தெந்த இடங்களில் நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய ஸ்தலத்தில் இருந்து உம்மை ஆராதிக்கிறார்களோ அங்கே கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாக, ஷெக்கினா மகிமை இறங்கும்படியாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படியாக கர்த்தர் இடப்படுவீராக. உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும். கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. கர்த்தரை துதிப்பதும் சொல்லுவோமாயெல்லாம் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. பீடங்கள் அண்டையிலே அடைக்கலாம் குருவிக்கு வீடு. சமூக தண்டையிலே தகவில்லான் குஞ்சுக்கு கூட. பீடங்கள் அண்டையிலே அடைக்கலாம் குருவிக்கு வீடு. சமூக தண்டையிலே தகவில்லான் குஞ்சுக்கு கூட. சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. சொல்லுவோமா? கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும்
1000 நாளை பார்க்கிலும் உம்மாலய வாசலிலே காத்திருக்கும் நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாளை பார்க்கிலும் உம்மாலய வாசலிலே காத்திருக்கும் நாள் நல்லது. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் பாடுங்க எவ்வளவு மேன்மை இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. தெய்வன் தங்கும் உள்ளம் அது ஜீவனுள்ள தெய்வ ஆலயம். பரிசுத்தர் வாசம் செய்யும் பரலோக தேவாலயம். தெய்வன் தங்கும் உள்ளம் ஜீவனுள்ள தேவாலயம். பரிசுத்தர் வாசம் செய்யும் பரலோக தேவாலயம். சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. கர்த்தரை துதிப்பதும் சொல்லுங்க ஆமென். கீர்த்தனம் பண்ணுவதும் பாடுவோமா எவ்வளவு நல்லது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் உணர்ந்து ஓ எவ்வளவு நல்லது. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. கர்த்தரை துதிப்பதும் ஓ ஜீசஸ் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. எவ்வளவு நல்லது. எவ்வளவு நல்லது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, வாரத்தின் முதல் நாளாகிய இந்த உயிர்த்துளியின் ஆராதனை கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி அவருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக பாடி களி கூறும்படியாய் கர்த்தர் நமக்கு தந்து இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த வேளையிலே கர்த்தர் விடுதலையோடு கூட ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். லாக்டவுன் காலங்கள் சபையிலே கர்த்தரை நாம் ஆராதிக்க வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை பட்டணத்தில் லாக்டவுனாக இருந்தாலும் என் அன்புக்குரியவர்களே, இந்த மீடியா மூலமாக நாம் எல்லாரும் கர்த்தரை ஒரு மனதோடு கூட ஆராதிக்க, ஒருவேளை நம்முடைய ஸ்தலத்திலிருந்து நாம் கர்த்தரை நாம் பாடி கர்த்தரை ஆராதிக்க அவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய நாமத்திலே அவருடைய பாதத்திலே நாம் வந்திருந்தாலும் ஒரே மனமாய் ஒரே சிந்தையோடு விடுதலையோடு கூட நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்கிற வழியிலே கர்த்தருடைய ஆவியானவருடைய அந்த அபிஷேகம், அந்த அபிஷேக தைலம் இந்த ஆராதனை வேளையில ஒவ்வொரு மேலும் ஊற்ற அது சந்தேகமே இல்லை. நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து நாம் பாடி நாம் அவரை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா, praise Jesus, glory to God. சேர்ந்து நாம் பாடுவோமா? கிருபாசனபதியே உம் கிருபைகள் தர வேண்டுமே, ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே. ஆம், இந்த வருடத்தை துவங்க செய்த நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மறைவிடமாயிருக்கிறார். அவரே நம்முடைய புகலிடமாயிருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த வேளையிலே பாடி அவரை உயர்த்துவோமாக. ஜீசஸ், glory to God. கரங்களை தட்டுவோமா?
ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில கலந்து கொள்ளும்படி இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல தேசத்தின் எந்த பகுதியில் இருந்து இப்பொழுது நீங்கள் எங்களோடு கூட இணைந்திருக்கிறீர்களோ மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து பாடுங்க, தேவனை மகிமைப்படுத்துவோம். கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே, ஏழையின் புகலிடமே, பக்தர்களின் மறைவிடமே. கிருபாசனபதி கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. உந்தனின் பாதம் பணிந்தால் முட்கள் கூட பூவாகும், உந்தனின் பாதம் பணிந்தால் முட்கள் கூட கூவாகும். சிங்கத்தின் கெபி கூட இன்ப வீடா மாறிடும், சிங்கத்தின் கெபி கூட இன்ப வீடா மாறிடும். கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே, கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேதம் நம்மை சுமக்கும். சொல்லுங்க, வேதத்தை நாம் சுமந்தால் சத்திய வேதம் நம்மை சுமக்கும். பாதைக்கு வழி காட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும். பாதைக்கு வழி காட்டும், சோதனையில் ஜெயம் கொடுக்கும். கிருபாசனபதியே கிருபைகள் தருவே மே. உற்சாகமாய் ஆமென். கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. சந்தோஷ பின்னொழியே, சாந்தத்தின் சொரூபியே, சந்தோஷ விண்ணொளியே, சாந்தத்தின் சொரூபியே, பொறுமைக்கு அதிபதியே, அருமை இரட்சகரே. பாடுங்க, பொறுமைக்கு அதிபதியே, அருமை இரட்சகரே. கிருபாசனபதியே விடுதலையோடு ஆமென் சொல்லுங்க. ஓ glory. கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே, ஏழையின் புகழிடமே, பக்தர்களின் மறைவிடமே, ஏழையின் புகழிடமே, பக்தர்களின் மறைவிடமே. கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. சொல்லுவோமா? கிருபாசனபதியே உற்சாகமாய் கரங்களை தட்டி தர வேண்டுமே. கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. கிருபாசனபதியே கிருபைகள் தர வேண்டுமே. விடுதலையோடு கிருபாசனபதியே கிருபை தர வேண்டுமே. கிருபாசனபதியே கிருபை தர வேண்டுமே. கிருபைகள் தர வேண்டுமே. கிருபை தர வேண்டுமே. கிருபை தர வேண்டுமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை
நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை இந்த வேளையிலே நாம் உயர்த்துவோம். இதோ பெரிய காரியங்களை செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனையில் வராசை வாடி கொண்டிருக்கிறார். கிருபாசனபதி நம்மத்திலே அவர் வீற்றிருக்கிறார், நம்மத்தில் அவர் உள்ளாவி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, ஆவியோடு உண்மையோடு கூட இந்த வேளையில் நாம் அவரை ஆராதிப்போமா? விடுதலையோடு கூட நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதமானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் அதிபதியே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகரை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? உள்ளத்தினாலத்திலிருந்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோமா? ஜீசஸ், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஆராதிப்போம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, ஈடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பேர் சொல்லி அழைத்த தேவன், பேர் சொல்லி அழைத்த தேவன் உன்னை மகிமை படுத்திடுவார், உன்னை மகிமை படுத்திடுவார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பலவீனனாவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. பலவீனம் ஆவதில்லை, சொல்லுங்க. சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். ஆராதிப்போம். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். விசுவாச அறிக்கையோடு, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே.
இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து வேண்டாதே. யாக்கோபின் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. 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 சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையான தேவனே, உயிருள்ள ராஜனே, ஆராதனை ஆராதனை. எங்கள் யெகோவா எல் ஷடாய், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் யெகோவா நீசியே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் யெகோவா ரூவா, நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் யெகோவா எல் ஷடாய், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியரே வர்ணிப்புமா? ஓ அந்த அழகுள்ளவரை, ஓ அந்த சிறந்தவரை நாம் புகழவோ, அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவோ. ஓ அவரே நாம் ஆராதிப்போம். சொல்லுங்க சத்தியரே ஆராதனை, நித்தியரே சொல்லலாமா எல்லாரும்? ஆராதனை ஆராதனை. எல்லாரும் ஒரே மனதோடு ஆவில். ஓ ஜீசஸ், நித்தமும் காக்கும் தேவனே, ஓ சத்தியம் பேசும் ராஜனே, ஆராதனை 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 ஆராதனை. தூயாதி தூயவர், இதோ உமது புகழை நாங்கள் பாடி, இதோ உமது புகழை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ரிபா
Oh, thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவர். ரிபா கதரல ரபா ஷனந்தரம கதரல ரதரல ரபலப. அந்நிய பாஷையிலே கர்த்தரோடு பேசுங்க. இதோ சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆராதிக்கிற இடத்தில் அவர் உங்கள் அருகில் அவர் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவர் இப்பொழுது அவர் உங்கள் அருகில் இறங்கி வந்திருக்கிறார். சிங்காசனத்தை விட்டு இந்த வேளையில் உங்கள் அருகில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தரோட அபிஷேகம் உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக கர்த்தர் நடந்து கொண்டிருக்கிறார். ஓ ரிபா கதரல ரபா ஷனந்தரம கதரல ரபா தரலபா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி இப்பொழுது அந்த வல்லமை பெற்றுக்கொள்வோமாக. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானுடைய அந்த அக்கினிக்குள்ளாக அந்த தெய்வீக அக்கினிக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். இதோ ஷெக்கினா மகிமை இப்பொழுது உங்களை ஒவ்வொருவரை நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் அவருடைய மகிமை உங்களை ஒவ்வொருவரை மூடிக்கொண்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. அன்றைக்கு சாலமோனுடைய ஆலயத்தை மூடின தேவ மகிமை இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடம் முழுவதும் அவருடைய மகிமையினாலே மூடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடந்து கொண்டிருக்கிறார். அவரோடு கூட உறவாடி கொண்டிருக்கிற தேவச்சனமே, அவருக்கு எல்லா துதிக்கும் எல்லா கன மகிமையும் அவருக்கே நாம் செலுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி உமக்கே உமக்கே. சுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். Oh, glory, His glory is covered upon you. இந்த வல்ல கர்த்தருடைய மகிமை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. His presence is filling in you right now. அவருடைய பிரசன்னம் உங்களை ஒவ்வொரு நிரப்பிக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதனின் திருவடிக்கு சரணம் 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 சரணம். நம்முடைய இரு கரங்களையும் உயர்த்தி சரணம் சரணம் சரணம். ஒன்று சேர்ந்து சரணம் 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 சரணம். கைகளை தட்டி ஜீசஸ் ஜீசஸ் எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின்
இன்ப நாமத்தில் இந்த துதி ஆராதனையும் பாதம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரியவர்களே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே மகிமையின் தேவனை விடுதலையோடு அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக ஆராதித்து உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் மனதார நான் வாழ்த்துகிறேன். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்கள் நாம் சபையில் வந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்முடைய இருப்பிடங்களிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தருடைய நாளிலே நம்மை ஆவிக்குள்ளாக ஒரு உன்னத அனுபவத்திற்கு நேராக கர்த்தர் நடத்த கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல பரிசுத்த ஆராதனைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து பார்க்கும்போது அவர் பத்மு தீவிலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட ஒரு மனுஷனாக அந்த இடத்துல இருந்தபோது கர்த்தருடைய நாள் வந்தபோது கர்த்தர் யோவானை ஆவிக்குள்ளாக்கினார் என்று பார்க்கிறோம். பவுலும் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் என் அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டவர்களாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது கர்த்தரை ஆராதிக்கிற அந்த வேலை வந்தபோது அந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் சூழ்நிலைகள் பட்டணத்தில் காணப்படுகிறதான இந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக, கொரோனா நிமித்தமாக, இந்த கோவிட் நிமித்தமாக இன்றைக்கு லாக்டவுனாக காணப்பட்டாலும் கர்த்தருடைய நாளிலே நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய சரீரம் ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு இடங்களிலே இருந்தாலும் ஆவிலே ஆத்துமாவிலே ஒரு மனதோடு கூட கர்த்தரை ஆராதிக்க நம்மை ஒரே சரீரமாக இந்த நேரத்தில் கர்த்தர் கூட்டியிருக்கிறபடியினால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனையிலே இணைந்து கொண்டு இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதல் முறையாக இந்த நேரலை ஆராதனையிலே எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை நீங்கள் ஆராதித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், எங்கள் லிவிங் மினிஸ்ட்ரி சார்பாக கிறிஸ்துவ குடும்ப ஆராதனை மையத்தின் சார்பிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு ஷலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களிலே நீங்கள் பங்கெடுக்கும்படி, எங்கள் ஆராதனைகளை நீங்கள் பங்கெடுக்கும்படி ஃபேஸ்புக்கில் லிவிங் என்று நீங்கள் டைப் செய்வீர்கள் என்றால் எங்களுடைய ஆராதனையில் நீங்கள் பார்க்க முடியும், கலந்து கொள்ள முடியும். யூடியூபில் லிவிங் மினிஸ்ட்ரீஸ் என்று நீங்கள் டைப் செய்வீர்கள் என்றால் நீங்கள் எங்களுடைய ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், ஆராதனைகளை நீங்கள் பங்கெடுக்க முடியும். ஆகவே கலந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை நாம் கர்த்தருக்கு நாம் செலுத்துவோம். பிரியமானவர்களே, நாம் இருக்கிற இடத்திலே நம்முடைய வீடுகளிலே நாம் இருந்தாலும் கர்த்தருக்கு நாம் உற்சாகமானதாக இந்த வேளையிலே நாம் கொடுப்போம். ஒருவேளை அந்த ஒரு ஆயத்தம் இல்லாதவர்களாய் நீங்கள் வந்து அமர்ந்திருப்பீர்கள் என்றால் இந்த நேரத்தில் சபைக்குரிய அறிவிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல அந்த காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். நீங்கள் திருச்சபைக்கு நீங்கள் வருகிற நாட்களில் நீங்கள் அந்த காணிக்கைகளை கர்த்தரோட சமூகத்தில் கொண்டு வந்து படைக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். ஒருவேளை நீங்கள் கூகுள் பே மூலமாக கர்த்தருடைய காணிக்கை நீங்கள் செலுத்த விரும்புவீர்கள் என்றால் 9884957727 என்ற இந்த எண்ணிற்கு சொல்லும்போது இந்த ஸ்க்ரீனில் வருகிற இந்த எண்ணிற்கு நீங்கள் உங்கள் கூகுள் பே மூலமாக கர்த்தருக்கென்று உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
தொடர்ந்து இந்த வாரங்களில் நடக்கிற ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக சபையில் நடக்கிற ஆராதனைகளிலே நீங்கள் பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். செவ்வாய்க்கிழமை தோறும் நமக்கு மாலை 6:30 மணிக்கு 6:30 நமக்கு மாலை ஆராதனை உண்டு. ஆகவே என் அன்புக்குரியவர்களே, அந்த மாலை ஆராதனைக்கு உங்களை நான் அன்போடு கூட நான் அழைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் நமக்கு சபையில் வந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தடை நமக்கு ஏற்பட்டிருக்கிறபடியினால் வார நாட்களில் இந்த செவ்வாய்க்கிழமை நடக்கிற இந்த மாலை கூட்டத்தில், இந்த பரிசுத்த ஆராதனையில் நீங்கள் குடும்பமாக நீங்கள் வந்து பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்க்கும்படியாக, அவருடைய பிரசன்னத்திற்குள் கடந்து போகும்படி, தேவனுடைய சபையிலே நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த மாலை ஆராதனையிலே நாம் தடைப்படாதபடி அந்த ஆராதனையில் நீங்கள் விசுவாச மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் வாஞ்சியோடு தாக்கத்தோடு நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. மாத்திரமல்ல, தொடர்ந்து உபவாச ஜெபம் காலை 10:30 அது நமக்கு நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே சகோதரிகளாக ஜெபிப்பார்கள். நீங்கள் வந்து பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். மாத்திரமல்ல, வருகிற சனிக்கிழமை நமக்கு சபையின் மூலமாக நடத்தப்படுகிற சங்கிலி ஜெபம் நடைபெறும். இந்த சங்கிலி ஜெபம் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் வழக்கம் போல நீங்கள் செய்கிற வண்ணமாக நீங்கள் ஆயத்தத்தோடு உங்களுடைய நேரத்தில் வந்து நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். ஒருவேளை எந்த ஜெப விண்ணப்பங்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்வீர்கள் என்றால் அந்த ஜெப விண்ணப்பத்தை நாங்கள் அனுப்புவோம். அது மாத்திரமல்ல, அந்த குரூப்பிலே, நம்முடைய சபையின் குரூப்பிலே அந்த சபையினுடைய ஜெப விண்ணப்பங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாச மக்கள் அந்த ஜெப விண்ணப்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் நடக்கிற அந்த சங்கிலி ஜெபத்திலே பெயர் கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் ஆயத்தத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை ஜெபிக்க வேண்டும் என்று வாஞ்சியுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கும் நேரம் இருக்கிறது, நானும் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் தாராளமாக என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்து எந்த நேரத்தில் நீங்கள் ஜெபிக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியும். நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து நம்முடைய பட்டணத்திற்காக, நம்முடைய பட்டணத்தில் காணப்படுகிற சூழ்நிலைகள் மாற, இந்த கோவிட் திரும்பவும் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே விசுவாச மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் ஜெபியுங்கள். சீக்கிரத்திலே கர்த்தர் இதிலிருந்து ஒரு விடுதலை தரும்படியாக. இன்னும் அந்த ஒமைக்ரான் என்ற அந்த வைரஸும் நம்முடைய பட்டணங்கள் தேசங்களில் வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாக உங்கள் ஜெபங்களிலே நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். சீக்கிரமாக இந்த தடைகள் மாறி நம் சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்ய நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை உங்களுடைய தசம பாகங்கள், விசேஷித்த காணிக்கைகள், நீங்கள் பொருத்தனை காணிக்கைகள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கிற அன்பின் காணிக்கைகள், இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், விசாரிக்க வேண்டும் என்று நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை நீங்கள் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த நாட்களில் இருக்கும் என்றால், நான் சொன்னது போல அந்த கூகுள் பேயிலே நீங்கள் தாராளமாக உங்கள் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை ஃபோன்பே, பேடிஎம் இப்படிப்பட்ட நீங்கள் இதில் நீங்கள் பணம் செலுத்த விரும்புவீர்கள் என்றால் இதே நம்பரில் 9884957727 என்ற எண்ணிற்கு நீங்கள் தாராளமாக உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அனுப்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுடைய பெயரையும் எதற்காக நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்பதை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. சபையிலே பலவீனமாக சுகவீனமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து நாம் செபிப்போம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி தொடர்ந்து ஊழியத்திலே கர்த்தர் கலந்து கொள்ளும்படியாக, கர்த்தர் அவர்களை சாட்சியை நிறுத்தும்படியாக
கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்யும்படி நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாரங்களில் தங்கள் பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இயேசுவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு நிமிடம் நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்கள் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் ஒருவேளை இந்த வாரங்களில் ஒருவேளை நீங்கள் பிறந்த நாளை காண்கலாம், இல்லாவிட்டால் திருமண நாளை காண்கிறவர்களாக இருப்பீர்கள். அப்படி இருக்கிறவர்கள் உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் எழுந்து நிற்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். உங்களுக்காக இந்த வேளையை நான் செபிக்க நான் விரும்புகிறேன். ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி நாம் செபிப்போமா? எழுந்து நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக. பிதாவே, உம்முடைய கரங்களிலே தம்முடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய மக்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வருஷத்தை நீ நன்மையினாலே முடிசூட்டி கொடுத்த என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய பாதைகள் நெய்யாய் பொழியத்தக்கதாக, ஒரு புதிய பிறந்த நாளுக்குள்ளாக, ஒரு புதிய திருமண ஆண்டவரே வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போயிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து மென்மேலும் நீர் அவர்களை உயர்த்தி நீர் வழிநடத்தும்படியாக உம்முடைய கரங்களை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உம்முடைய உன்னதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நீர் அவளுக்கு தந்து நீர் அவளை மேன்மைப்படுத்தி நீர் உயர்த்தி நீர் நடத்தும்படி ஆக உம்முடைய கரங்களை நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, திருச்சபையின் சார்பிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஷலோம் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நம்முடைய ஊழியங்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் லிவிங் மினிஸ்ட்ரிஸ் என்று நீங்கள் டைப் செய்வீர்கள் என்றால் ஃபேஸ்புக்கிலேயோ, யூடியூப்லேயோ, இன்ஸ்டாகிராமிலேயோ, இல்லை என்றால் ட்விட்டர்லேயோ நீங்கள் அதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஊழியங்களை குறித்து நாம் மற்றவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துவோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை நீங்கள் எங்களுக்கு சாட்சியாக தெரியப்படுத்தும்படி ஆன்லைன் மூலமாக நீங்கள் இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொண்டாலும் கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துதல், அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வழி நடத்துதலையும் உணர்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் சாட்சியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே நான் வாஞ்சிக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலே நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்திற்கு நேராக தொடர்ந்து இந்த வாரத்திலும் கர்த்தர் நம்மோடு இடைப்பட அவர் விரும்புகிறார். அவர் பேசுகிற அந்த வார்த்தையை நாம் கேட்க இப்பொழுது நம்மளுடைய வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வேதத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை திறக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னை யார் பார்க்க போகிறது, இந்த இடத்துல யார் இருக்கிறா, என்னோடய குடும்பத்தில் உள்ளவங்க தானே இருக்கிறாங்க, நான் தானே ஆன்லைனில் இதை நான் பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வெறும் கையாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் அமர்ந்துராதபடி இதுவரை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறபடி நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய சின்னமே கர்த்தருடைய வார்த்தையை வேத புஸ்தகத்தை உங்களோட கரத்தில் நீங்கள் எடுத்து இப்பொழுது அந்த வேத வசனத்திற்கு நேராக நீங்கள் திருப்பும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். எசேக்கியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை உங்கள் முன்பாக நான் கொண்டு வருகிறேன். நான் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று திட்டவட்டமாக தெளிவாக கர்த்தரே சொல்லுகிற வண்ணமாக கர்த்தரே சொன்னதாக இந்த இடத்துல எழுதப்பட்டதை நாம் இந்த இடத்துல நாம் வாசித்தோம். பிரியமானவர்களே, என் அன்புக்குரியவர்களே, கடந்த புதிய வருட ஆராதனையிலே 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாக நம்முடைய திருச்சபைக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, நம்முடைய பட்டணத்திற்கு, நம்முடைய தேசத்திற்கு, இந்த உலகத்திற்கு, உலகத்தின் எந்த நாடுகளாக இருந்தாலும் உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் கர்த்தர் இந்த ஆண்டு கர்த்தர் இந்த வார்த்தையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் அப்படியே செய்வேன் என்று அவர் எனக்கு வாக்கு கொடுத்தவர் இந்த நாட்களில் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாக கொடுத்த அந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். தொடர்ந்து கடந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் அந்த வார்த்தையோடு கர்த்தர் நம்மளோடு இடைப்பட கர்த்தர் தோட்டத்தை நம்மளுக்கு முன் வைத்து அந்த தோட்டத்தின் அனுபவம்
ஏதேன் தோட்டத்தினுடைய அனுபவம் அல்ல, கெத்செமனே தோட்டத்தினுடைய அனுபவம் என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு தந்து, இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தத்தின்படி நான் நடத்துவேன் என்று கர்த்தர் கடந்த வாரத்தில் அவர் பேசினார். தொடர்ந்து இந்த வாரத்திலும் அவருடைய வார்த்தையை கொண்டு அவர் நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வாசித்த அந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது தாவீது என்ற தேவ மனுஷனை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய முற்பிதாவாகிய, நம்முடைய தகப்பன் ஆகிய, நம்முடைய முன்னோராகிய தாவீது இந்த இடத்துல இடம்பெறுகிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க, என் தாசனாகிய தாவீது என்னும், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே 1ஆம் தேதி ஆராதனையிலே தாவீது என்று சொல்லும்போது அவருடைய சந்ததியிலே பிறந்த என் அப்பன் இயேசுவை அது வெளிப்படுத்துகிறது என்று அன்றைக்கு நாம் வேத ஆதாரங்களோடு கூட அதை அறிந்து கொண்டோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல தாவீது என்ற அந்த பெயர் அந்த இடத்துல அவரோட சந்ததியிலே என் அப்பன் இயேசு அவர் கடந்து வர அவரே இன்றைக்கு நமக்கு அதிபதியாக இருக்கிறார் என்றால், ஏன் ஆண்டவர் தாவீதை கண்டார்? ஏன் ஆண்டவர் தாவீதுக்கு நேராக தன்னுடைய கண்களை திருப்பினார்? வேதத்தில் தாவீதுக்கு முன்னதாக நம்ம பார்க்கும்போது ஏனோக்கு என்ற தேவ மனுஷனை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று. ஆனால் ஏனோக்கு என்ற அந்த பெயர் அந்த இடத்துல இடம்பெறவில்லை. நோவாவை குறித்து பார்க்கிறோம். நோவாவை வேதம் சொல்லுகிறது தன் காலத்தில் அவன் நீதிமானாக இருந்தான், உத்தமனாக இருந்தான், அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டதான அந்த நோவா பெயர் இந்த இடத்துல இடம்பெறவில்லை. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். நம்முடைய முற்பிதாக்களுக்கு தகப்பன், இன்றைக்கு நமக்கு தகப்பனாக பெயர் பெற்றவராக ஆபிரகாம் இருக்கும்போது, விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றிருக்கும் போது ஆபிரகாமுடைய பெயர் இந்த இடத்துல வரவில்லை. இப்படி நாம் வேதத்தில் நம்முடைய முற்பிதாக்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் ஈசாக்கு, யாக்கோபை நாம் பார்க்கும்போது யாக்கோபின் மூலமாக சந்ததி உண்டாகிறது, இஸ்ரவேல் என்று பெயர் நமக்கு கிடைக்கிறது. இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்தப்பட்டு யாக்கோபின் பெயர் அந்த இடத்துல வரவில்லை. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது மோசே, அவர் எங்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார், மோசே எங்கும் உண்மையுள்ளவன், என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மையுள்ளவன். ஆனால் அந்த மோசையினுடைய பெயர் இந்த இடத்துல எழுதப்படவில்லை. இப்படியே நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். யோசுவா, இப்படியே நாம் கொண்டு போகும் பொழுது ராஜாக்களுக்கு நேராக நாம் வரும் பொழுது எத்தனை ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லும்போது எத்தனை தீர்க்கதரிசிகள், அவருடைய பெயர்கள் எல்லாம் அந்த இடத்துல இடம்பெறாமல் ஒரே ஒரு ராஜா அவர்தான் தாவீது. ஏன் அந்த தாவீது இங்கே அவர் வருகிறார்? அதை தான் நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேச இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, தாவீதை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். தாவீது எல்லோருக்கும் ஒரு பிடித்தமான ஒரு நபர், எல்லாராலும் விரும்பப்படத்தக்க ஒரு நபர். பிள்ளைகள் ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா தாவீதினுடைய கதையை டக்குன்னு சொல்லுவாங்க. அவருடைய நினைவுக்கு வரக்கூடியது, அவர்களால் சொல்லக்கூடியது, அவருடைய மனதில் வரக்கூடியது, அவருடைய நினைவில் வரக்கூடியது தாவீது, அவருடைய வாழ்க்கை. ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஈசாக்கு எத்தனை குமார், அதில் ஒருவர் தாவீது. இவர் வனாந்திரத்திற்கு அனுப்பப்பட்டார், ஆடுகளை மேய்க்க சொன்னார். இப்படி அந்த கதையை சொல்லிடுவாங்க. அப்படியாக தாவீது எல்லாராலும், எல்லாருடைய இருதயத்திலும், எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு நபராக தாவீது இருக்கிறார். ஆனால் ஏன் தாவீது இந்த இடத்துல இடம்பெறுகிறார்? நாம் என்றைக்காகிலும் சிந்தித்தது உண்டா? இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்த பிறகு கர்த்தருடைய மக்கள் எத்தனை பேர் தாவீதை நீங்கள் தியானித்தீர்கள்? நம்முடைய தகப்பனாக்கிய தாவீதை, நம்முடைய முன்னோராக்கிய தாவீதை எத்தனை பேர் அவரை குறித்த ஒரு தியானம் உங்களுக்குள்ளாக கடந்து வந்தது?
எத்தனை பேர் ஆண்டவரை பற்றி ஆண்டவரிடத்தில் கேட்டீங்க, ஆண்டவரே எத்தனை நம்முடைய முன்னோர்கள் இருக்கும்போது, எத்தனை முற்பிதாக்கள் இருக்கும்போது தாவீதை ஏன் ஆண்டவரை நீர் கொண்டு வந்தேன்? தாவீதினோட சந்ததியிலே நீர் பிறந்தீர், நீர் எங்கள் நடுவிலே அதிபதியாக இருக்கிறீர் என்று நீர் சொல்லி இருக்கிறீர், வாக்கு கொடுத்திருக்கிறீர். ஏன் ஆண்டவரை தாவீதை அந்த இடத்துல கொண்டு வந்தீர்? தாவீதினுடைய ஜீவியம் எப்படி இருந்தது? தாவீதினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தாவீது எப்படி வாழ்ந்தார் என்று நாம் சிந்தித்தது உண்டா? ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே தாவீதை நமக்கு முன்பாக கொண்டு வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சந்ததியிலே, ஒரு மனுஷனுடைய சந்ததியில் அவர் பிறக்கிறார் என்றால் சாதாரண விஷயமா? யோசித்து பாருங்கள், அதை சிந்தித்து பாருங்கள். என் தேவனாகிய கர்த்தர் தான் ஆபிரகாமை அழைத்தார். ஏனோக்கை தேவன் தான் எடுத்துக்கொண்டார். மோசே தேவன் தான் அழைத்தார். இப்படி வேதத்தில் முன்னோர்கள் அப்படியாக தேவனாலே அழைத்து தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கும் போது அவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல ஒரு முக்கிய இடத்துல வர முடியாத, எப்படி அந்த இடத்துல அவர்கள் வராமல் தாவீது ராஜா வந்திருக்கிறார் என்றால் அந்த ராஜாவை நாம் ஆராய்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலே நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீதினுடைய தன் அனுபவத்தை இந்த வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல தாவீது வர காரணம் என்ன? அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்களா, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் கர்த்தர் தேவன் என்று சொல்லி கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிற இந்த இடத்திலே தாவீதினுடைய பெயர் இடம்பெறுகிறது என்றால், தாவீது வாழ்ந்த காலத்தில் தாவீது எப்படியாக தேவனை முன்னாக கொண்டு வந்தார் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல நாம் வேதத்தின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக நாம் கவனிக்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்வீர்களா? முதலாவது அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? எசேக்கியேல் 34:24 கர்த்தராகிய நான் என்று அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல கர்த்தரே தம்மை பற்றி அந்த இடத்துல சொல்லும்போது எப்படி அவர் தொடங்குகிறார்? கர்த்தராகிய நான் என்று. அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீதினுடைய பெயர் இந்த இடத்துல வர காரணம் என்ன? அப்படி நம்ம பார்க்கும்போது எடுத்தவர்கள் நாம் பார்ப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அங்கே அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த இடத்துல என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே. என் அன்புக்குரியவர்களே, தாவீது கர்த்தரை தன்னோட வாழ்க்கையிலே முன்வைத்திருந்தார். ரொம்ப சிம்பிள். இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் நெருங்கி வர, கர்த்தரிடத்தில் நெருங்கி இருக்க நம்ம அதை கடினமாக நாம் பார்க்கிறோம். அதற்காக உபவாசிக்கணும் நம்ம நினைக்கிறோம், அதற்காக நம்ம போராடணும் நம்ம நினைக்கிறோம், அதற்காக நம்ம அவரோட சமூகத்திலேயே காத்திருக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நல்லது. ஆனால் நம் கர்த்தரோடு நாம் நெருங்கி இருக்கே, அவர் நம்மோடு கூட அவரும் நம்மோடு கூட நெருங்கி இருக்கே ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப எளிதில் நம்ம அவரோடு கூட இருக்க முடியும், அவர் நம்மோடு கூட இருக்க முடியும். எப்போ தெரியுங்களா? தாவீதை போல இந்த ஒரு அனுபவம் இருக்கும் என்றால் என்ன அந்த அனுபவம்? அந்த இடத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றார்? என் பெலனாகிய கர்த்தாவே. அவர் கர்த்தரையே அவர் முன்வைக்கிறார், தன்னுடைய நாவிலே கர்த்தரை உச்சரிக்கிறார். அதுதான் இந்த கால்வெளி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். வனாந்திரத்தில் இருக்கும்போது, ஆடுகளை மேய்க்கும் போது, அந்த வனாந்திரத்தில் வெயில் நேரங்கள், மாலை நேர போது, குளிர் வேளை, எல்லா சூழ்நிலைகளிலும் தாவீது அந்த வனாந்திரத்தில் தனி மனிதனாக அவர் வாழ்ந்தபோது அவர் குடும்பத்தை நினைக்கல, அப்பாவை நினைக்கல, அம்மாவை நினைக்கல, உடன் பிறந்தவர்களை நினைக்கல, அவர்களை தன்னோட வாயினாலே கூப்பிடல. ஐயோ என்ன மட்டும் இந்த இடத்துல விட்டாங்களே, என்னோட அப்பா அங்கே இருக்கிறாரு, என்னோட அம்மா அங்கே இருக்கிறாங்களே, என்னோட சகோதரர்கள் அங்கே இருக்கிறாங்களே, என்ன அவங்க நினைக்கலையே, அவங்க என்னை கூப்பிடலையே, அவங்க என்னை வர சொல்லலையே அப்படின்னு தம்முடைய நாவிலே அவர் சொல்லாதபடி
வண்ணாந்திரத்தில் இருக்கும்போது, அவர் வண்ணாந்திரத்தில் இருக்கும்போது தன்னுடைய நாவிலே கர்த்தரை உச்சரிக்கிறார். கர்த்தரை அவர் உச்சரிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? என் பலனாகிய கர்த்தாவே. என் அன்புக்குரியவர்களே, இதுதான் அவர் கர்த்தரே சொன்ன அந்த வார்த்தையிலே, கர்த்தராகிய நான் என்று கர்த்தரே சொன்ன அந்த வார்த்தையிலே தாவீது இடம் பிடித்தார். தாவீது இடம் பிடித்ததற்கான காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் பார்த்தது, என்னை எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தாவே 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 என்று வாய் நிறைய கூப்பிடுகிற ஒரே மனுஷன் இந்த தாவீது என்று கர்த்தர் பார்த்தபடியினால் கர்த்தரே சொல்லுகிற வார்த்தையிலே தாவீதுடைய பெயரிடம் பெற்றது. தாவீதை அவருடைய வாயினாலே தீர்க்கதரிசியின் மூலமாக எழுதும்படியாக கர்த்தர் செய்தார். பாருங்க, என் பலனாகிய கர்த்தாவே. அதோடு இருந்தாரா? இல்லை. 23ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் வரும்போது நமக்கு தெரிந்த ஒரு சங்கீதம். அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? அங்கேயும் அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் 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 என் மேய்ப்பராயிருக்கிறார். ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் சொல்லுகிறார், ஓ எல்லா அனுபவம் உடையே, ஓ அதை எப்படி நடத்த வேண்டும், எந்த சூழ்நிலை எப்படி கொண்டு போக வேண்டும் என்று நன்கு அறிந்த ஒரு மேய்ப்பன் சொல்லுகிறார், எனக்கு அவரே மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த ஆடுகளுக்கு வேணால் நான் ஒரு மேய்ப்பனாக இருக்கலாம், ஆனால் என்னை நடத்துவதற்கு, என்னை சரியா இந்த வண்ணாந்திரத்திலே ஓ காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் என்னை இந்த வண்ணாந்திரத்தில் என்னை காத்து கொள்வதற்கு, எனக்கு தேவையானதை என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு வேண்டியவைகளை சந்திப்பதற்கு அவரே எனக்கு மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் யார்? கர்த்தர் என்ற அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு அநேகமாக நாமங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல தாவீது உச்சரிக்கிற ஒரு வார்த்தை கர்த்தர். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். இப்போ முதலாவது அங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் பலன், கர்த்தரே என் பலன் என்ற அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார். வண்ணாந்திரத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குமா? கிளினிக் இருக்குமா? இல்லை. ஒரு தனி மனிதனாக வண்ணாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார் என்றால் சரீரத்தில் பலவீனம் வராமல் இருந்திருக்குமா? சரீரத்தில் சுகவீனங்கள் வராமல் இருந்திருக்குமா? சரீரத்தில் வியாதி வராமல் இருந்திருக்குமா? எல்லாம் வந்திருக்க கூடும். ஆனால் அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை நேரங்களிலே தாவீது தகப்பனை, தன் தகப்பனாகி ஈசாயை கூப்பிடவில்லை, தன் தாயை கூப்பிடவில்லை, தன் சகோதரர்களை கூப்பிடவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், தன் பலவீனங்களிலே, தன் சுகவீனங்களிலே, சோர்வான நேரங்களிலே, வியாதிகள் வருகிற நேரங்களில் அவர் சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே. ஏன்னா டாக்டர்கள் கிடையாது, வைத்தியர்கள் கிடையாது. அதற்கு பதிலாக தன்னை உண்டாக்கின ஓ கர்த்தரையே அவர் ஒரு வைத்தியராக அவர் பார்த்தபடினால் அவர் சொல்லுகிறார், ஒரு மெடிசன் எடுத்துக்கொள்ளுகிறார். என்ன மாத்திரம் தெரியுங்களா? என் பலனாகிய கர்த்தாவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அது தாவீதினோட வாழ்க்கையில் அது அனுபவமாக இருந்தது. இரண்டாவது நம்ம பார்த்தோம் அல்லவா, அவரே என் மேய்ப்பராய் இருக்கிறார். தனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்க, தனக்கு வேண்டிய எல்லா நன்மைகள், தனக்கு வேண்டிய பாதுகாப்பு, தனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவரே எனக்கு மேய்ப்பராக இருந்து அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி கர்த்தரையே அவர் உச்சரித்து அந்த இடத்துல அவர் சொல்லுகிறது இங்கே நம்ம பார்க்கிறோம். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நாம் வேதத்தில் வாசிப்போம் என்றால் தாவீதை குறித்து வேதம் இன்னும் என்ன சொல்லுகிறது பாருங்க. 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திற்கு நேராக நீங்கள் வருவீர்கள் என்றால் அங்கே அவர் சொல்லுகிறார் பாருங்க, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர். கர்த்தர் என் வெளிச்சம், He is my light, God is my light, God is my salvation என்று இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய எல்லா காரியங்களிலும் தாவீது கர்த்தரையே கர்த்தர் 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 என்றே தன்னுடைய நாவிலே உச்சரிக்கிற மனுஷனாக இருந்திருக்கிறார்.
கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் சொல்றார் பாருங்க. ஏன்னா ஏன் இந்த வார்த்தை இந்த இடத்துல வருது? கர்த்தர் என் வெளிச்சம், அவரே என் ரட்சிப்பும் என்று இந்த இடத்துல கர்த்தர் என்ற அந்த வார்த்தை இந்த இடத்துல தாவீது அந்த இடத்துல கொண்டு வருகிறார் என்றால், வனாந்திரம் என்று சொல்லும்போது வெயிலைவா இருக்கும்? வெயில் கடந்து போய் மாலை நேரம் வரும் பொழுது இரவு நேரங்கள், இரவில் அந்த இடத்துல ஒரு லைட்டு இருக்காது. இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே நல்ல வெளிச்சம், அந்த வெளிச்சம் இருக்கும்போது சற்று அந்த மின்சாரம் போகும் என்றால், அந்த கரண்ட் போகும் என்றால் உடனே இருட்டாயிடுதில்ல. அந்த இருட்டில் நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன செய்கிறோம்? ஐயோ இருட்டாயிடுச்சு, உடனே கேண்டலை தேடுறோம், இல்லாவிட்டால் டார்ச் லைட்டை தேடுறோம், இல்லாவிட்டால் நம்மளோட மொபைலில் லைட்டை போடுறோம். ஏதோ ஒரு காரியம், உடனே ஒரு வெளிச்சம் வேண்டும், உடனே நம்ம செய்கிறோம்ல. ஏன்? இருட்டில் நம்மளால் இருக்க முடியாது, இருட்டு இருக்கிற இடத்துல வெளிச்சம் வராது. அப்போது வண்ணாந்திரத்தில் யோசித்து பாருங்கள். இரவெல்லாம் தாவீது கடந்து போகணும். தன்னை மாத்திரமல்ல, அந்த இரவிலே ஆடுகளையும் பத்திரமாக காத்துக்கொள்ளணும். ஒரு ஆடு மிஸ் ஆகக்கூடாது, அந்த மந்தையில் ஒரு ஆடு தவறி போயிடக்கூடாது, ஒரு ஆடு காணாமல் போயிடக்கூடாது, கள்ளர்கள் வந்து ஆடுகளை திருடி போயிடக்கூடாது, இல்லாவிட்டால் இரவிலே மிருகங்கள் வந்து ஆடுகளை அடித்து விடக்கூடாது. இது எல்லா கவனத்தில் கொள்ளணும்ல தாவீது. அப்போ தாவீது ஒன்றை அறிந்து கொண்டா, இதுக்கெல்லாம் யாரால முடியும்னா எனக்கு வெளிச்சம் கொடுக்கிற கர்த்தராலே மாத்திரமே முடியும் என்று சொல்லி கர்த்தர் என்று தன்னுடைய நாவிலே அவர் உச்சரிக்கிறார். கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு என்று சொல்லும்போது அது விடுதலை குறிக்கிறதல்லவா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இன்னும் நாம் வேதத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுகிறது? 28:1 நாம் வாசிப்போம் என்றால், சங்கீதம் 8:1, என் கண்மலை ஆகிய கர்த்தாவே. பாருங்க, அவருடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் எப்படியாய் கர்த்தரை அவர் கொண்டு வருகிறார். முதல்ல பார்க்கிறோம், பலவீனங்கள், வியாதிகள், சுகவீனங்கள் வரும் பொழுது என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறார். தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட, தன்னுடைய தேவைகள் நிறைவேற அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று. தன்னுடைய வேலையிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய ஜீவியத்திலே தனக்கு ஒரு பாதுகாப்பு. இருளான ஒரு சூழ்நிலை, வெளிச்சமில்லாத ஒரு சூழ்நிலை கடந்து போகும்போது ஒரு வெளிச்சம் தாவீதுக்கு தேவை என்று அறியும் போது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சம். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும் என்று நினைக்கும் போது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் ரட்சிப்பு என்று. இங்கே அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என் கண்மலை ஆகிய கர்த்தாவே, என் கண்மலை ஆகிய கர்த்தாவே. இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு தலைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம், தாவீதின் சங்கீதம், தாவீதின் சங்கீதம் அப்படின்னா பாருங்கள், அவருடைய வாழ்நாள் முழுவதும் வண்ணாந்திரத்தில் இருந்த காலங்களில், வண்ணாந்திரத்தில் இருந்த நாட்களில் தாவீது கர்த்தர் கர்த்தர் கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தர் கர்த்தர் என்றே அவர் உச்சரிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டிருக்கிறார். கர்த்தர் என்று அந்த வார்த்தையை தவிர தாவீதுக்கு வேறு வார்த்தை ஒன்றும் அவருடைய வாயிலே வரவில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் நினைக்கிறேன். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கண்மலை என்று சொல்லும்போது என் அன்புக்குரியவர்களே, பாதுகாப்பு, பாதுகாப்பு, பாதுகாப்பு. தாவீது அறிந்து கொண்டா, இந்த வண்ணாந்திரத்தில் பாதுகாப்பு என் தகப்பனாலே கொடுக்க முடியாது, இந்த வண்ணாந்திரத்தில் எனக்கு பாதுகாப்பு என் தாயினாலே கொடுக்க முடியாது, எனக்கு இந்த இடத்துல பாதுகாப்பு என் சகோதரர்களாலே கொடுக்க முடியாது, பின்ன யாரால கொடுக்க முடியும்? நான் யாரை நம்பி இருக்கிறேனோ அந்த கர்த்தராலே மாத்திரமே எனக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும் என்று சொன்னபடினால தான் அவர் சொல்கிறார், என் கண்மலை ஆகிய கர்த்தாவே, என் கண்மலை ஆகிய கர்த்தாவே. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தாவீது கர்த்தரையே முன்கொண்டு வந்து கர்த்தர் 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 என்று அவர் அறிக்கையிட்டபடினால தான் என் அன்புக்குரியவர்களே,
கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியை கொண்டு எழுதும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று சொல்லும்போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று அந்த வாக்கு தத்துவத்திற்குள்ளாக கர்த்தர் என்று சொல்லுகிற என் தேவனாகிய கர்த்தர் சொல்லும்போது அந்த இடத்துல தாவீது என்ற அந்த ஒரு மனுஷனுடைய பெயரையும் அந்த இடத்துல கொண்டு வருகிறார்கள். அதற்கு காரணம் நான் சொன்னது போல வேறு எந்த ஒரு மனுஷனும் கர்த்தர் என்று அதிகமாக சொல்லவில்லை. தாவீது என்ற ஒரே மனுஷன் கர்த்தர் என்று தன்னுடைய வாழ்நாளில் அறிக்கையிட்டு கொண்டே இருந்தபடினாலே கர்த்தர் அந்த இடத்துல தாவீதை மேன்மைப்படுத்தும்படி, தாவீதை உயர்த்தும்படியாக அந்த இடத்துல தாவீதின் பெயரை கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்பொழுது ஏங்க அவர் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு ஏன் சொல்லணும்? எத்தனை நாமங்கள் அவருக்கு இருக்கு, ஏன் கர்த்தர் என்று தாவீது அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்லி கொண்டிருந்தார். கடந்த நாட்களில் 1ஆம் தேதி ஆராதனையிலே அதை குறித்த காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் அல்லவா? கர்த்தர் என்று சொல்லும்போது இஸ் a ruler, is a master. God is a ruler, God is a master. கர்த்தர் என்று சொல்லும்போது கிரேக்க பதத்தில், எபிரேய பதத்தில், இந்த பாஷையில், மூல பாஷையில் is a ruler, is a master. அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் நடத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? இதை தாவீது அறிந்து கொண்டார். என்னோட தகப்பன் வனாந்தரத்திற்கு போகும்படி சொல்லிவிட்டார், இந்த ஆடுகளை மேய்க்கும்படி என்னை அனுப்பிவிட்டார். இந்த வானந்தரத்தில் என்னை நடத்த ஒருவரால் மாத்திரம்தான் கூடும், என்னை ஆளுகை செய்ய ஒருவரால் மாத்திரம்தான் கூடும். என் தகப்பனோ அங்கே இருக்கிறார், என் தாயோ அங்கே இருக்கிறார்கள், என் சகோதரர்களோ அங்கே இருக்கிறார்கள். என்னை குறித்த ஒரு காரியம் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. எனக்கு இங்கே என்ன நடக்கிறது என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது, அவர்களால் பார்க்க முடியாது. ஆனால் என்னை உண்டாக்கின என் தேவனாகிய கர்த்தர் அவர் ஆளுகை செய்கிறவர், என்னை நடத்துகிறவர் என்பதை தாவீது நன்கு அறிந்தபடியினால். ஏனென்றால் அவர் மோசேயின் ஆகமங்களை அவர் அறிந்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக அவர் வண்ணாந்திரத்தில் அவர் நடத்தினார் என்பதை தாவீது நன்கு அவர் அறிந்திருந்தபடியினால், வண்ணாந்திரத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மோசே அவர்களை நடத்தியிருந்தாலும் கர்த்தர் எப்படியா அந்த வண்ணாந்திரத்தில் நடத்தினார் என்பதை தாவீது நன்கு அறிந்தார். வண்ணாந்திரத்தில் இரவிலே மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பமாக, பகலிலே அவர் மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக நடத்தின அந்த அனுபவம், அவளுக்கு வேண்டிய ஆகாரம், அவளுக்கு வேண்டிய பாதுகாப்பு எல்லாவற்றையும் அந்த வனாந்திரத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு கொடுத்ததை தாவீது அறிந்து கொண்டபடினாலே அவர் ஒரே ஒன்று செய்தார். கர்த்தர் தான் இதற்கு வழி, கர்த்தர் மாத்திரமே என் முன்னோர்களாகிய இஸ்ரவேல் மக்களை வண்ணாந்திரத்திலே நடத்துவார் என்றார். என்னையும் இந்த வண்ணாந்திரத்திலே அவர் மாத்திரமே ஆளுகை செய்ய முடியும், அவராலே நடத்த முடியும் என்பதை தாவீது அறிந்தபடினால தான் தன்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பலவீனம் வரும்போது அவர் என் பலனாகிய கர்த்தாவே என்று சொன்னார். தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் போது என் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னார். வாழ்க்கையின் காலங்கள் மாறும்போது, இருள் வரும்போது, வெளிச்சம் வரும்போது சொல்லுகிறார், அவரே என் வெளிச்சம், கர்த்தரே என் வெளிச்சம் என் ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். தனக்கு ஒரு பாதுகாப்பு அந்த வண்ணாந்தரத்திலே தேவை என்று அறிந்தபோது என் கண்மலையாகிய கர்த்தாவே என்று எல்லா சூழ்நிலையும் கர்த்தாவே கர்த்தர், கர்த்தாவே கர்த்தர், கர்த்தர் கர்த்தர் என்று அவர் உச்சரித்து கொண்டே இருந்தபடினால தான் ஆண்டவர் தாவீதை மேன்மைப்படுத்தும்படி, தாவீதை கனப்படுத்தும்படி தீர்க்கதரிசிகளை கொண்டு இந்த வார்த்தை எழுதும்போது, கர்த்தரே சொல்லும்போது அவர் இந்த இடத்துல கர்த்தர் என்ற அந்த வார்த்தையில் வரும்போது தாவீதையும் அந்த இடத்துல கொண்டு வருகிறார். எத்தனை ஒரு மேன்மை! தாவீது கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அதோடு முடிந்ததா? இல்லை. தாவீது அந்த ஒரு கர்த்தாவே கர்த்தர் என்று சொன்னது நிமித்தமாக கர்த்தர் அந்த இடத்துல தாவீது என்ற ஒரு தேவ மனுஷனை தன் தாசனாகிய தாவீது அந்த இடத்துல கொண்டு வந்தாரா? இல்லை. இன்னும் ஒரு காரியமும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையை செய்தா. அது என்ன? அந்த வேதத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று சொன்னார். பார்த்தீங்களா? அந்த தேவன் என்று அந்த வார்த்தை என் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல சொல்லும்போது அந்த இடத்துலையும் தாவீதை கொண்டு வருகிறார் என்றால், தாவீதினோட வாழ்க்கை எப்படி இருந்தது? வண்ணாந்திரத்தில் இருக்கும்போது கர்த்தர் 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 என்று சொன்னவர்
காலங்கள் கடந்து என் ஆண்டவர் தாவீதை வனாந்திரத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு நேராக கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு ராஜாவாக, ஒரு அதிபதியாக கொண்டு வந்து நிறுத்தும்போது, இப்பொழுது தாவீது வண்ணாந்திரத்தில் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனுஷன் அல்ல, இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிற, இஸ்ரவேல் தேசத்தை நடத்தக்கூடிய ஒரு ராஜாவாங்க அந்த இஸ்ரவேல் தேசத்தின் அரண்மனையிலே, அந்த சிங்காசனத்தில் ஒரு ராஜாவாக வீற்றிருக்கும்போது தாவீது எப்படி இருந்தார், எப்படி தன்னோட வாழ்க்கை இருந்தது, எப்படி தாவீது தன்னோட வாழ்க்கை அமைத்து கொண்டார், அதை இந்த வெள்ளை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காட்ட விரும்புகிறார். தாவீது வனாந்திரத்தில் இருக்கும்போது மாத்திரம் கர்த்தாவே கர்த்தர் கர்த்தர் கர்த்தாவே என்று மாத்திரம் சொல்லி இந்த உன்னதமான ஒரு அனுபவத்திற்கு வரல. இந்த ராஜாவினுடைய ஸ்தானத்திலே அதிபதியாக சிங்காசனத்தில் வந்த பிறகு நம்மளை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்துட்டார், போதும் இனி இந்த காரியத்தை பார்க்கவே நமக்கு நேரம் சரியாக இருக்குன்னு சொல்லி தாவீது அப்படி இருந்து விடவில்லை. ராஜாவாய் வந்த பிறகும் தாவீது எப்படி இருந்தார்? ஒரு 3 காரியங்களை உங்கள் முன்பாக நான் வைக்க நான் விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். வண்ணாந்திரத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு ராஜாவாக, ஒரு அதிபதியாக சிங்காசனத்தில் வந்த பிறகு ராஜாவாகிய தாவீதினுடைய நாவிலே வந்த வார்த்தை 4ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே தாவீது என்ன சொல்லுகிறார்? என் நீதியின் தேவனே. வாட் a பியூட்டிஃபுல் மேன், வாட் a வண்டர்ஃபுல் மேன். என்ன அழகா சொல்றார் பார்த்தீங்களா? வனாந்திரத்தில் இருக்கும்போது தன்னுடைய சூழ்நிலை ஒவ்வொரு காலத்திற்கேற்றவாறு என் பலனாகிய கர்த்தாவே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் வெளிச்சம் என் ரட்சிப்பு, என் கண்மலையாகிய கர்த்தாவே என்று வனாந்திரத்தில் இருக்கும்போது என்ன சொல்ல வேண்டுமோ அந்த வார்த்தைகளை சொல்லி தன்னை திடப்படுத்தி கொண்ட தாவீது இப்பொழுது கர்த்தர் வனாந்திரத்தில் இருந்த தாவீதை இவன் தன்னை எல்லாவற்றிலும் என்னையே முன்வைத்து என்னை மாத்திரமே சார்ந்து இருக்கிறானே, இவன் உண்மையில்லவன்று என்று எண்ணி, வாட் a mighty God is. வண்ணாந்திரத்தில் இருந்த மனுஷனை இஸ்ரவேல் தேசத்திற்கே ஒரு அதிபதியாக ராஜாவாக கொண்டு வந்து வைத்தார் என்றால் இதை அறிந்து கொண்ட தாவீது இப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக கர்த்தருக்குள்ளாகி கிட்டி சேர்ந்து அவர் சொல்லுகிறார், என் நீதியின் தேவனே, என் நீதியின் தேவனே, என் நீதியின் தேவனே. கர்த்தர் என்று சொல்லி கொண்டிருந்த தாவீது இந்த இடத்துல தேவனே என்று தேவனை உச்சரிக்க ஆரம்பிக்கிறார். அது எப்படியா? என் நீதியின் தேவனே. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கும்போது நிறைய கேசஸ் வந்திருக்கும். ஒரு ராஜானா சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இல்லை. இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவர் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். தமிழகமே அவருக்கு கீழாக இருக்கும்போது, அவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கும்போது எல்லாவற்றையும் அவருடைய கவனம் இருக்கிறது அல்லவா? எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். 1-2 துறை அல்ல, தமிழகத்தில் எத்தனை துறைகள் கவனிக்க வேண்டுமோ அத்தனை துறைகளுக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களை வைத்திருந்தாலும் எல்லாவற்றையும் அந்த ஒரு மனுஷன் நம்முடைய தமிழக முதல்வர்கள் அவர்கள் கவனிக்கிறார்கள் அல்லவா? அப்படியானால் எத்தனை பிரச்சனைகள் அவருக்கு நேராக வரும், எத்தனை குழப்பங்கள் அவருக்கு நேராக வரும், எத்தனை டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு உண்டாகும், எத்தனை காரியங்களை அவர் சமாதானத்தை பண்ண வேண்டும். எதிரிகளை, இந்த சூழ்நிலை எதிரிகளையும் காண வேண்டும், எதிரிகளையும் கவனிக்க வேண்டும், சுற்றிலும் இருக்கிறதான சூழ்நிலைகளை கவனிக்க வேண்டும். ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கு இத்தனை பொறுப்புகள் இருக்கும் என்றால், இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் ஒரு தமிழகத்தையே அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், ஒரு தேசத்தினுடைய ஒரு ராஜா என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்புக்குரியவர்களே, எவ்வளவு காரியங்களை பார்க்க வேண்டும். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னா தாவீது ஒன்று மாத்திரம் நினைச்சாரு, இந்த நியாயஸ்தானத்தில், இந்த நீதித்துறையில் ராஜாவாக நான்
இந்த தேசத்தின் மக்களுக்கு நான் ஒரு அதிபதியாய் நான் அமர்ந்தாலும் இந்த தேசத்தில் இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள், இந்த தேசத்தில் இருக்கிறதான சூழ்நிலைகள் எல்லாவற்றும் சரியாய் நீதி செய்ய வேண்டும் என்றால், நியாயம் விசாரிக்க வேண்டும் என்றால் அது என்னால் கூடாது. என்னை இந்த ஸ்தலத்தில், இந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து என் தேவனாலே மாத்திரமே முடியும். ஏனென்றால் அவரே நீதி உள்ள நியாயாதிபதியாகிய தேவன் என்பதை தாவீது அறிந்தபடினாலே தான் அவன் சொல்லுகிறான், என் நீதியின் தேவனே. அவர் நீதி செய்வார் என்றால் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர் நீதி கொடுப்பார் என்றால் அதில் தீர்ப்பு மாற்ற முடியாது. அவர் நீதி கொடுப்பார் என்றால் அது சரியாக இருக்கும். அவர் நீதி கொடுப்பார் என்றால் அதில் தவறு இருக்காது. அவர் நீதி கொடுப்பார் என்றால் அதில் பிழை இருக்காது என்பதை தாவீது நன்கு அறிந்து கொண்டார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், என் நீதியின் தேவனே, என் நீதியின் தேவனே. பார்த்தீங்களா? அப்போது அந்த இடத்திற்கு வரும் பொழுது கர்த்தராகிய தேவனை எவ்வளவாய் அவர் மேன்மைப்படுத்துகிறார். தொடர்ந்து இன்னொரு காரியம், 16ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க, தேவனே என்னை காப்பாற்றும். என்ன அழகா ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி அழகா வார்த்தைகளை கொண்டு வராரு பாருங்க. 16ஆம் சங்கீதத்தில் 1 வசனத்தில் அப்படியாக எழுதுகிறான், தேவனே என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும். ஏனென்றால் தாவீது ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட உடனே தாவீதை சுற்றிலும் சத்துருக்கள் மேற்கொள்ள தொடங்கினார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலை முறியடிக்க பெலிஸ்தர், அம்மோனியர், எபூசியர் என்று பல மக்கள் இஸ்ரவேலின் தேசத்திற்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலாம் தாவீது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இப்படிப்பட்டதான இந்த சத்துருக்களுக்கு மத்தியிலே, இப்படிப்பட்டதான எதிரிகளுக்கு நடுவிலே இஸ்ரவேல் மக்களையும் என்னையும் ஆண்டவர் நடத்த வேண்டும் என்றால் அவர் ஒருவரால் மாத்திரமே காப்பாற்ற முடியும். ஆகவே தான் தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார், தேவனே என்னை காப்பாற்றும், உண்மையே நான் நம்பியிருக்கிறேன். வாட் எ பியூட்டிஃபுல் மேன் ஆஃப் காட். தாவீது இந்த இடத்துல சொல்றார், பார்த்தீங்களா, தேவனே என்னை காப்பாற்றும். தனக்கு ஒரு பாதுகாப்பு வனாந்தரத்தில் வேண்டும் என்று நினைத்த போது என் கண்மலையாகிய கர்த்தாவே என்று சொன்னவர் இந்த இடத்துல சூழ்நிலைகள் மாறும் பொழுது, எந்த நேரத்தில் எப்பொழுது சத்துருக்கள் வருவார்கள், எப்பொழுது எதிரிகள் மேற்கொள்வார்கள், முறியடிக்க வருவார்கள், யுத்தம் பண்ண வருவார்கள் என்று அறியாத சூழ்நிலை தாவீது இருந்தபடியினால், இன்னொரு பக்கம் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும்போது தாவீது சொன்ன ஒரே வார்த்தை, தேவனே என்னை காப்பாற்றும். காரணம், நீர் ஒருவரால் மாத்திரம்தான் காப்பாற்ற முடியும் என்று தாவீது அறிந்து கொண்டா. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே நம்ம வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 22ஆம் சங்கீதத்தில் வரும்போது 1 வசனத்தில் தாவீது இப்படியாக சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே. என்ன அழகான ஒரு வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் என்று தாவீது இந்த இடத்துல ஆண்டவரை பார்த்து, தேவனை பார்த்து கெஞ்சுகிறதை இங்கே பார்க்கிறோம். பார்த்தீங்களா, தன்னுடைய வாழ்க்கையில ராஜாவாக ஆண்டவர் அந்த சிங்காசனத்திலே தேவன் தாவீதை அமர்த்தின பிறகு சில சூழ்நிலைகள், மாம்சம் தானே, மாம்சம் பலவீனம் தானே, அந்த நேரத்தில் தாவீது தவறு செய்தபோது, பாவம் செய்தபோது ஆண்டவர் தாவீதை விட்டு விலகினார், சற்று விலகினார். தாவீதை விட்டு போகலை, தாவீதை விட்டுட்டு போகலை, சற்று தாவீதை விட்டு விலகி இருந்தார். இதை அறிந்து கொண்ட தாவீது, ஆண்டவரே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அப்போ பாருங்க, தாவீது எவ்வளவாக
தேவனோடு கூட இருந்தபடினால்தான் தேவன் தன்னோடு கூட இருக்கிறதை அறிந்த மனுஷன் இந்த நேரத்தில் தேவன் கைவிட்டதையும் அவர் அறிந்து கொண்டு அவர் இந்த இடத்துல சொல்ல, கர்த்தாவேன்னு சொல்லலை, ஆண்டவரேன்னு சொல்ல, என்ன சொல்கிறார்? அப்பா, நீங்கள் தானே என்ன வனாந்திரத்தில் இருந்து இந்த இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்படி, இந்த இஸ்ரவேல் மக்களை நடத்தும்படியாக இந்த சிங்காசனத்தில் என்னை நீர் அமர செய்தீர். இப்பொழுது என்னுடைய தவறை, என்னோட பாவத்து நிமித்தம் இப்பொழுது நீர் என்னை விட்டு விலகி இருக்கிறீரே, என்னை கைவிட்டுட்டீரே என்று தாவீது அதை உணர்ந்த போது சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை கைவிட்டு. அதற்கு பிறகுள்ள ஒவ்வொரு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தேவனை எவ்வளவாக அந்த இடத்துல அவர் கொண்டு வருகிறாரோ என்று அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு தீர்க்கதரிசியை கொண்டு தாவீதின் இடத்துல ஆண்டவர் அனுப்பின உடனே தன்னை உணர்ந்து தன்னை மாற்றிக்கொண்ட பிறகு என் தேவனாகிய கர்த்தர் தாவீதை ஆசீர்வதிக்கிறார், தாவீதை கர்த்தர் வழி நடத்துகிறார். இந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக தாவீது கடந்து போனபடினால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசி ஆகிய எசேக்கியேலை கொண்டு தாம் சொல்லுகிற அந்த வார்த்தை எழுதும்போது, கர்த்தராகிய நான் அவளுக்கு தேவனாக இருப்பேன் என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிற அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வார்த்தையிலே தாவீது இடம்பெறுகிறார். அப்போ கர்த்தர் என்ற அந்த வார்த்தையும் தேவன் என்ற 2 வார்த்தைகளையும் என் கர்த்தர் சொல்லும்போது அந்த 2 வார்த்தைகளுக்கும் தாவீதையே கர்த்தர் கொண்டு வந்து மையப்படுத்துகிறார் என்றான். தாவீதினுடைய வாழ்க்கையிலே மாத்திரமே என் ஆண்டவர் பார்த்தார், ஓ, என் தாசனாகிய தாவீது மாத்திரமே வண்ணாந்திரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் என்று என்னை சொல்லிக்கொண்டு இஸ்ரவேலிலே கொண்டு வந்து ராஜாவாக ஒரு அதிபதியாக நான் வைத்தபோது என்னை தேவன் என்று என்னை உயர்த்தின ஒரே மனுஷன், என்னை மகிமைப்படுத்தின ஒரே மனுஷன், ஓ, இந்த தாவீது என்பதை கர்த்தர் திட்டவட்டமாக அவர் அறிந்தபடினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தையிலே தாவீதினுடைய பெயர் அந்த இடத்துல இடம் பெற்றது. பிரியமானவர்களே, காரணம் இந்த தாவீதினுடைய சந்ததியிலே என் அப்பன் இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும்படியாக பரலோகத்தில் சித்தம் உண்டானபடினால்தான் என் அப்பன் இயேசு தாவீதின் சிங்காசனத்தில் அவர் பிறந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, தேவன் என்று ராஜாவாக மாறின பிறகு, ராஜாவாக வந்த பிறகு தேவனே தேவன் என்று சொல்லிக்கொள்ள காரணம் என்ன? கடந்த 1ஆம் தேதி அதை குறித்து நம்ம பார்த்தோம் அல்லவா? எபிரேய கிரேக்க பாஷையிலே, மூல பாஷையிலே, இஸ் ஆல்மைட்டி ஒன், லார்ட் இஸ் ஆல்மைட்டி ஒன். தேவன் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் லார்ட் என்ற அந்த வார்த்தைக்கு இஸ் ஆல்மைட்டி ஒன், ஆல்மைட்டி என்று சொல்லும்போது சர்வ வல்லமுள்ள தேவன் என்று நாம் கடந்த நாட்களை தியானித்தோம். அந்த சர்வ வல்லமுடையவரை தான் தாவீது தன்னுடைய ராஜ்ய பாரத்திலே முன்வைத்தார். தாவீது நன்கு அறிந்து கொண்டா, சர்வ வல்லமுடையவரால் மாத்திரம்தான் எனக்கு நீதி செய்ய முடியும், சர்வ வல்லமுடையவரால் மாத்திரம்தான் என்னை காப்பாற்ற முடியும், சர்வ வல்லமுடைய தேவனாலே மாத்திரம்தான் என்னை கைவிடாதபடிக்கு என்னோடு கூட இருந்து என்னை நடத்த முடியும் என்று தாவீது நன்கு அறிந்தபடினாலே கர்த்தர் தேவன், கர்த்தர் தேவன், கர்த்தர் தேவன் என்று தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவரையே உச்சரித்து 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 கர்த்தரை துதிக்கிற மனுஷனாக தாவீது காணப்பட்டார். என் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய சின்னமே, நீங்கள் எந்த இடத்துல, எந்த பகுதியில், எந்த தேசத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும் கர்த்தரோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தரின் இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் படி கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் வாக்கில் அவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கும்போது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல தாவீது என்று வந்த அந்த இடத்துல உங்களுடைய பெயர், நம்முடைய பெயர் அந்த இடத்துல வருமா? ஓ ஜீசஸ், தாவீது என்று சொல்லப்பட்ட தாவீது என்று வந்த அந்த பெயர் இடத்திலே உங்களுடைய, என்னுடைய பெயர், நம்மளுடைய பெயர் இடம் பெறுமா? என் அன்புக்குரியவர்களே, தாவீது தான் வாழ்ந்த காலத்தில்
தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மனுஷனாக வாழ்ந்தபடினால்தான் இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தரே சொன்ன வார்த்தையில் தாவீதையும் உச்சரித்து தாவீதினுடைய பெயரை அந்த இடத்துல வந்திருக்கும் என்றால், கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே தாவீதினுடைய பெயர் இடம் பெற்றிருக்கும் என்றால், ஓ என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். என் அப்பன் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வரும்போது அவருடைய கரத்திலே ஒரு புஸ்தகத்தை அவர் கொண்டு வருகிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம் வருகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம் வரும்போது அதில் உங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும். உங்களுடைய என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும். நம்முடைய பெயர் எழுதப்பட்டிருக்கணும். பிரியமானவர்களே, அதில் நம்முடைய பெயர் இடம்பெறதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியில் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். பலவீனம் வருகிறதா? பலவீனம் வரும்போது நம்முடைய வாயிலே என்ன வார்த்தைகளை நாம் அறிக்கையிடுகிறோம்? நம்முடைய ஃபேமிலி டாக்டர் பேரை நம்ம கூப்பிடுறோமா? இந்த இடத்துல இந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லி அவரை நாம் நினைத்து அவருடைய பேரை நம்ம கூப்பிடுறோமா? வியாதிகள் வரும் பொழுது, சுகவீனங்கள் வரும் பொழுது அந்த டாக்டர் இந்த டாக்டர் என்று அவருடைய பெயர்களை நாம் உச்சரித்துக் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட, பொருளாதார தேவைகள், நம்முடைய வீட்டின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு யாரை நாம் நினைக்கிறோம்? யார் பெயரை நாம் உச்சரிக்கிறோம்? இவர்களிடத்தில் போனால் இவர்கள் நம்மளுக்கு உதவி செய்வார்கள், அவர்களிடத்தில் போனால் அவர்களை நமக்கு உதவி செய்வார்கள். ஓ இந்த நேரத்தில் இவர்களை நம்ம நினைவுக்கு வருகிறதே, ஆண்டவரை நம்மளுக்கு காண்பிக்கிறார் போல இருக்கு, ஆகவே அவர்களிடத்தில் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனுடைய பெயரை நாம் உச்சரிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். காலங்கள் சூழ்நிலைகள் மாறும் பொழுது, இருள் இரவு நேரங்கள் வரும் பொழுது யாரை கூப்பிடுகிறோம்? என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறோமா? அம்மாவை கூப்பிடுறோமா? அப்பாவை கூப்பிடுறோமா? இரவில் எனக்கு பயமா இருக்கு, கூட இருங்கன்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறோமா? இல்லை என்றால் தாவீதை போல கர்த்தர் என் வெளிச்சம் என்று அவரை நம்ம கூப்பிடுகிறோமா? ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். பகல் நேரங்களில் நமக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்றால், நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் யாரை தேடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? எந்த மனுஷனை தேடுகிறோம்? யாரை கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம்? மனுஷனையா? இல்லை என்றால் தாவீதை போல கர்த்தரின் இரட்சிப்புமானவர் என்று அவரை நாம் கர்த்தர் என்று சொல்லுகிறோமா? என் அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய நல்ல நிலையிலே கர்த்தர் இந்த சமுதாயத்தில் நம்மளை வைத்திருக்கும் போது, நம்முடைய நல்ல நிலையிலே கர்த்தர் நம்மளை வைத்திருக்கும் பொழுது, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, சமுதாயத்திலே, இந்த பட்டணத்திலே கர்த்தர் நம்மளை நல்ல நிலையில வைத்திருக்கும் பொழுது தேவனே என்று நாம் அவரை கூப்பிடுகிறோமா? நமக்கு நீதி உண்டாக வேண்டும் சூழ்நிலையிலே நம்மளுக்கு நீதி கிடைக்கணும் நம்ம நினைக்கும் போது, நம்முடைய நியாயத்திலே நம்மளுக்கு ஒரு நீதி உண்டாக வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது, மனுஷனை நாம் நினைக்கிறோமா? இந்த வக்கீல்கிட்ட போகலாமா? அந்த வக்கீல்கிட்ட போகலாமா? இந்த கிராம தலைவர்கிட்ட போகலாமா? இந்த மனுஷன்கிட்ட போகலாமா? இந்த கவுன்சிலர்கிட்ட போகலாமா? இந்த எம்எல்ஏ கிட்ட போகலாமா? இந்த செயலாளர்கிட்ட போகலாமா? இந்த மினிஸ்டர்கிட்ட போகலாமா? இந்த ஜட்ஜ் கிட்ட போகலாமா? யாரிடத்துல நம் நீதிக்காக நாம் போய் நின்று கொண்டிருக்கிறோம்? தாவீதை போல என் நீதியின் தேவனை என்று நாம் கூப்பிடுகிறோமா? ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்துகள் வரும் பொழுது, விபத்துகள் வரும் பொழுது, நமக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகும் போது யாரை நாம் நினைக்கிறோம்? அந்த நேரத்தில் யாரை நாம் தேடுகிறோம்? 108 ஆம்புலன்ஸை நம்ம நினைக்கிறோமா? பக்கத்தில் நர்ஸ் யாராவது இருப்பாங்களா அவங்கள தேடுறோமா? இல்லாட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் யாராவது கொடுப்பாங்க அவங்கள நம்ம தேடுறோமா? இவங்களை கூப்பிடலாமா? அவங்கள கூப்பிடலாமா? தாவீது யாரையும் கூப்பிடல. எந்த மனுஷனை நினைச்சு அந்த மனுஷன் பெயரை சொல்லுகிறா, தேவனே என்னை காப்பாற்றும். அந்த விதமான அனுபவத்தில் நீங்க இருக்கீங்களா? தேவனே என்று நீங்க சொல்றீங்களா?
என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் கைவிடப்பட்ட சூழ்நிலையா, கைவிடப்பட்டது போல நீங்கள் நினைக்கிறீர்களா? குடும்பத்தில், வேலை இடத்துல, சமுதாயத்தில், பட்டணத்தில், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் இடத்துல ஏதோ ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலை போல நீங்கள் உணர்கிறீர்களா? அந்த நேரத்தில் யாரை பார்க்குறீங்க? யாரிடத்துல கெஞ்சி கொண்டு இருக்கிறீங்க? ஏன் என்ன கைவிட்டுட்ட? நீ ஏன் என்கிட்ட பேசல? நீ ஏன் என்கிட்ட வரல? ஏன் என்னை கூப்பிட மாட்டேற? யாரை நாம் நினைத்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம்? தாவீது பாருங்க, தேவனே ஏன் என்னை கைவிட்ட? இந்த அனுபவம் இருக்கா? உங்களுடைய சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும்போது, தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, வெறுமையான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது, கைவிடப்பட்ட ஒரு நிலை பொருளாதாரத்தில் உண்டானது ஒரு சூழ்நிலை உண்டாகும் போது, இன்னும் எனக்கு திருமணமாகவில்லையே, கடன் பாரமாக இருக்கிறது, எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு பிரச்சனையா இருக்கே, எந்த சூழ்நிலை நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த நேரத்தில் நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள்? யாருடைய பெயரை நீங்கள் உச்சரிக்கிறீர்கள்? ஆனால் இந்த இடத்துல தாவீதை பாருங்க, தேவனே ஏன் என்னை கைவிட்டு? அந்த விதமான அனுபவத்தில் நீங்கள் இருக்கீங்களா? மனுஷனை உச்சரிக்கிறீங்களா? தேவனை உச்சரிக்கிறீங்களா? ஆராய்ந்து பாருங்க. இந்த காலவெளியில் கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். தாவீதினுடைய அனுபவம், தாவீதினுடைய ஜீவியம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வெளியிலே கடந்து வரும் என்றார். கர்த்தர் என்று, கர்த்தாவே என்று, தேவன் என்று, தேவனே என்று உங்களோட வாழ்நாள் முழுவதும் அவரே உங்களோட நாவினால் உச்சரிக்கும் போது, ஓ ஜீசஸ் ரீபா கதரபா ஷன்னந்த ரமா கதரலபா, இந்த ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர், அப்படியே அவர் உங்களுக்கு சர்வ வல்லமுடையவராக இருந்து உங்களை ஆளுகை செய்து அவர் உங்களை நடத்துவார். எப்படி தாவீதினோட வாழ்க்கையிலே ஆளுகை செய்கிறவராக இருந்து ஓ சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் தாவீதை நடத்தினாரோ, அப்படியே உங்களை இந்த வேளையில் அவர் நடத்துவார். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்கிறீங்களா? தங்களை தாங்களை சோதித்து அறிந்து இந்த வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நடத்த அவர் விரும்புகிறார். ஒப்பு கொடுக்கிற அநேகருடைய வாழ்க்கையில, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிறதையும், உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறதையும், வேலை ஸ்தலத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறதையும் நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களை வேறு விதமாக, என் தேவன் ஆகிய கர்த்தர் உங்களை மேன்மையாக நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தாவீது எப்படி வண்ணாந்திரத்தில் இருந்த மனுஷனை இஸ்ரவேலுக்கு ஒரு அதிபதியாக உயர்த்தினார் என்றால் அதற்கு காரணமாக இருந்தது கர்த்தர் தேவன் என்ற அந்த வார்த்தையை தாவீது உச்சரித்து கொண்டு இருந்தபடினாலே. இந்த நாட்டில் ஒரு உயர்வு வேண்டுமா உங்களுக்கு? இந்த சமுதாயத்தில், குடும்பத்தில், வேலையில் ஒரு உயர்வு, ஒரு மேன்மை வேண்டுமா? ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமா? கர்த்தரோட நாமத்தை உச்சரிப்பீங்களா? தேவனோட நாமத்தை நீங்கள் உச்சரிப்பீங்களா? எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக இந்த வேளையில் நான் ஜெபிக்க போகிறேன். ஆசீர்வாதத்தோடு, சமாதானத்தோடு கூட கடந்து போக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். இருக்கிற இடத்துல நம்ம எழுந்து நிற்போம். முடியாதவர்கள் முழங்கால் படிட்டுக் கொள்ளுங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டு கர்த்தர் நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி நீர் என்னை நடத்துவீராக. நீர் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறேன். ஆமாண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தில் எங்கள் முற்பிதாவாகிய தாவீதினுடைய பெயரை இந்த இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கன்னா, தாவீதினுடைய வாழ்க்கை குறித்து இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசினீர். இந்த நாட்கள், இந்த 2022 ஆண்டவரே, தாவீது வாழ்ந்த போல் ஆண்டவரை நாங்கள் வாழ கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களை நடத்துவீராக. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை நடத்தும்படி சர்வ வல்லமுள்ள தேவன் தாமே, ஓ ஆளுகையின் கர்த்தர் நடத்துகிற கர்த்தர் எங்களை நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்டு சேர்த்து கொள்ளுமே.
கொடுக்கிற அநேகரை கத்திருந்த வேளையிலே தனக்கென்று அவர் பிரித்து கொண்டிருக்கிறார். தனக்கு சொந்த ஜனமாய் இந்த வேளையில் அவர் உங்களை நடத்தும்படியாக, இதோ அவர் உங்களை மகிமைப்படுத்தும்படி அழைத்தவர், தெரிந்தெடுத்தவர், இதோ உங்களை இந்த ஆண்டிலே மகிமைப்படுத்தும்படியாக இதோ அவர் உங்களை பிரித்தெடுத்து கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்டு நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்து ரட்சகா. கரங்களை தட்டி ஓ க்ளோரி, மகிமை 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 மகிமை. எஸ் லார்ட். பிதாவே, இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நீ நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே, இந்த ஆன்லைன் சர்வீஸிலே, கர்த்தருடைய நாளிலே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவரே தங்கள் இல்லங்களில் இருந்து கொண்டு ஆண்டவரே எந்தெந்த பகுதியிலே, எந்தெந்த பட்டணத்தின் எந்தெந்த கிராமங்களில், எந்தெந்த தேசத்தில் இருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டார்களோ, கலந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை குடும்பமாக நீர் ஆசீர்வதிப்பீராக. சமாதானம் அவங்களுக்கு உண்டாகட்டும். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை கர்த்தர் நீர் தொடர்ந்து அவர்களை நீர் நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே நீர் அவளோடு கூட இருங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனையும் பாத வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாக கிறிஸ்துவ குடும்ப ஆராதனை மையத்திலே கலந்து கொள்ளுகிற விசுவாச மக்கள், இந்த வெளியில உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல நான் விரும்புகிறேன். நம்ம எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான திருச்சபையின் ஊழியங்களையும் ஆராதனைகளையும் நேசிக்கிற, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குகிற அருமையான குடும்பம் திரு காமராஜ் அவர்கள் குடும்பம். கடந்த நாளிலே இந்த குடும்பத்தில் பெரிய ஒரு இழப்பு. சகோதரர் காமராஜ் அவர்கள், திரு காமராஜ் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக அவர்கள் நித்திரையடைந்தார்கள். தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை திருச்சபையின் நடுவிலே ஆழ்ந்த இரக்கங்கள் தோடு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வேளையிலே விசுவாச மக்கள் ஒரு நிமிடம் அவர் விட்டு சென்றிருக்கிற சகோதரியையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் சமாதானப்படுத்தும்படி, ஆறுதல் படுத்தும்படியாக இந்த வேளையிலே ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? திரு காமராஜ் என்கிற இம்மானுவேல் அவர்கள் அருமையான அன்பு சகோதரர் இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். இந்த ஊழியங்களையும் சபையும் ஆராதனையும் அதிகமாய் நேசித்தவர், கர்த்தருடைய ஊழியனையும் விசுவாச மக்களையும் அதிகமாய் நேசித்தவர் நாட்களில் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். விட்டு சென்றிருக்கிற குடும்பத்திற்கு தேவன் ஆறுதல் படுத்தும்படி ஒரு அருமையான ஒரு குடும்பம்
ஒரு விசாரிக்கிற ஒரு குடும்பம், எல்லோரையும் விசாரிக்கிற ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் கர்த்தரே அவர்களை நடத்தும்படியாக, தேவன் அவர்களை நடத்தும்படியாக ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? பிதாவே, திரு இம்மானுவேல் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கடந்த நாளிலே உங்களுடைய ராஜ்யத்திலே நீர் அவளை எடுத்துக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்தில் இலை பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விட்டு சென்ற குடும்பத்திற்கு என் தேவன் நீர் ஆறுதல் படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவீராக. கண்ணீரோடு கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்துவீராக. துக்கத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்துவீராக. உம்முடைய கரங்களை நான் தாழ்த்துகிறேன். அந்த குடும்பத்தை என் தேவன் தொடர்ந்து நீர் விசாரித்து, இந்த பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் தகப்பனாக இருந்து நீர் தொடர்ந்து காலியாக இருக்கிற அவருடைய அந்த இடத்தை நேரி இருந்து நீ நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இடைநற்ற நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம், ஊழியங்களை நாம் தாங்குவோம், விசாரிப்போம், ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுவோம். செவ்வாய்க்கிழமை மாலை ஆராதனையிலே நான் உங்களை சந்திக்க நான் விரும்புகிறேன். செவ்வாய்க்கிழமை ஆராதனையிலே உங்களை சந்திக்கிற வரையிலும் தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஷலோம் டு யூ ஆல். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகம் என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுணைக்கமும் சமாதான வழி நடத்துதல் இன்றும் இன்றும் சதா காலம் நம்மோடும் நம் குடும்பங்களோடும் விசுவாச மக்கள் எல்லோரோடும் உலகெங்கும் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய நன்மை கிருபை அவருடைய வருகை வரையிலும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. God bless you all.